இதானப்போ படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த பல படங்கள் நிறுத்தப்பட்டுச்சு. 12 படங்களுக்கும் மேலே ஒப்பந்தம் செய்யப்பட்டு பாகவதர் முன்பணம் வாங்கியிருந்தார். ஆனால் அவர் சிறைக்கு போனதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் எல்லாம் அந்த முன்பணத்தை திருப்பி கேட்டாங்க. ஆனாலும் பாகவதர் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ரொம்ப ஸ்ரத்தையோடு அந்த முன்பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்தாரு. சிறையில் இருந்து வந்ததுக்கப்புறம் என்.எஸ். கிருஷ்ணன் தான் சிறையில் இருந்த நாட்களை பற்றி நகைச்சுவையாக சொல்லியே தனக்கு பெருமையை தேடிக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் பெரிய நகைச்சுவை நடிகராகவே ஆனார். கலைவாணர் அப்படிங்கிற பட்டமும் அவர் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இங்கே தியாகராஜ பாகவதரோட வாழ்க்கை அதற்கு நேர் எதிராக இருந்தது. சிறை வாழ்க்கை அவரோட மனசையும் உடலையும் ரொம்பவே பாதிச்சிருந்தது. பாகவதர் சிறையிலிருந்து வந்ததுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் மீண்டும் அவரை நடிக்கிறதுக்கு அணுகுனாங்க. ஆனால் பாகவதர் அதுக்கு ஒத்துக்கலை. தான் சிறையில் இருந்தப்போ இந்த திரையுலகத்தினர் தனக்கு உதவி செய்யலையே அப்படின்னும் முன்பணத்தை எல்லாம் திருப்பி கேட்டாங்களே அப்படின்னும் அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் நடிக்கிறதுக்கு யோசித்தார். அடிப்படையில் நான் ஒரு சங்கீத வித்வான், அதனால் கச்சேரியில் மட்டுமே கவனம் செலுத்த போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்கெல்லாம் அவர் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அவர் நடிக்கிறதா இருந்த படங்களை எல்லாம் பி.யு. சின்னப்பா, டி.ஆர். மகாலிங்கம் போன்றவர்கள் நடிச்சிருந்தாங்க. எம்.ஜி. ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன் போன்ற புதுமுக நடிகர்கள் அறிமுகமாயிருந்தாங்க. இவர் பாடி வச்சிருந்த பாடல்களையும் வேறு படங்களுக்கு உபயோகப்படுத்தியிருந்தாங்க. பாகவதற்கு யார்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்கறதுக்கு மனசு வரல. அதனால் தானே தயாரித்து நடித்து வெளியிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. சிறையிலிருந்து வந்ததுக்கப்புறம் பல எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் ராஜமுக்தி அப்படிங்கிற படத்தை தயாரித்து நடித்து வெளியிடுறாரு பாகவதர். ஆனால் அந்த படம் படு தோல்வியை தழுவிச்சு. அவர் சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தமிழ் திரையுலகமே ரொம்ப மாறி போயிருந்தது. மக்களோட ரசனையும் மாறி இருந்தது. மக்கள் புராண படங்களை விட யதார்த்தமான குடும்ப கதையம்சம் உள்ள படங்களையே விரும்பினாங்க. பாடல்களை விட வசனங்கள் அதிகமாக விரும்பப்பட்டுச்சு அந்த காலத்தில். இதை எல்லாத்தையும் விட திராவிட இயக்கங்களோட தாக்கம் தமிழ் சினிமாவில் அதிகமாகவே இருந்தது. இந்த மாதிரி பல காரணங்கள் பாகவதரோட வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது. அதுக்கப்புறமும் ஷியாமளா, அமரகவி போன்ற படங்களை நடித்து வெளியிட்டார். அதுவும் தோல்விதான் அடைஞ்சது. சிறையில் இருந்தபோது வழக்கு நடத்துறதுக்காகவே தன்னோட சொத்துல பாதிக்கு மேலே இழந்த பாகவதர் படங்கள் தயாரித்து வெளியிட்டதுனால மீதி பணத்தையும் இழந்தார். அதுக்கப்புறம் கச்சேரிகளில் கவனம் செலுத்தலான்னு முடிவு பண்ணார். ஆனால் அங்கேயும் அவருக்கு சிக்கல் இருந்தது. ஏற்கனவே இவர் தமிழில் கீர்த்தனைகள் பாடினதுனால கோபமாக இருந்த சபாக்காரர்கள் சிறைக்கு போயிட்டு வந்தவரையெல்லாம் சபாக்குள்ளே விட்டால்